எனக்கும் தங்கச்சிக்கும் மட்டும் தான் லஞ்சு. சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி அரிசி பருப்பு சாதம் பண்ணிடலாம், அதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு 20 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிபி தான். இதுக்கு சைடிஷ் கூட பெருசாக எதுவுமே தேவை இருக்காது. தயிர், சிப்ஸ் அந்த மாதிரி எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடலாம். இது எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டதுல ஒரு பெஸ்ட் ஹெல்தி ரெசிபினா இதை தான் சொல்லுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குக்கிங்கே வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு 1 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு ரெண்டையும் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பின்னாடி சாம்பார் மசாலா வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி அரிசி சேர்த்துட்டு குக்கர் விசில் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்துட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு.